ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது நாள் மெஹந்தி போட்டதுக்கான தேர்ட் டே விளாக் தான் தேர்ட் பார்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். காலையில் பால் காய்ச்சும் போதே பார்த்தீங்கன்னா நான் மருதாணியை சேர்த்து ரெடி பண்ணிக்கிட்டேன் கையோட கையாக. தம்பியை அம்மா வீட்டில் இட்டுட்டு போய் விட்டுட்டு நானே ஹஸ்பண்ட் மெஹந்தி போட கிளம்பியாச்சு. நம்ம இன்றைக்கி போகிறது பார்த்தீங்கன்னா பன்ருட்டி, சரிங்களா? பாண்டிச்சேரியிலேருந்து பன்ருட்டின்றது ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் தான் வந்தது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா இவர் என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கார் வாங்கிட்டு வந்திருந்தாரு. 3 நாளாக தொடர்ந்து பைக்கில் ட்ராவல் பண்ணதுனால பேக் பெயின் ஆயிடுச்சு. நம்ம கிளையண்ட் போனதுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளை வெல்கம் பண்ணியிருந்தாங்க. போனதும் குட்டி பாப்பாவுக்கு மெஹந்தி போடுங்க, அதுக்காட்டி நான் நலங்கு முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களும் நலங்கு முடிச்சுட்டு வரத்துக்காட்டியுமே நம்ம ஏன் சும்மா இருக்கணும்ன்ட்டு அந்த குட்டி பாப்பாவுக்கு மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்ததும் பார்த்தீங்கன்னா சாப்பாடில் நான் சாப்பிட்டுடுறேன், நீங்கள் சைட் பை சைடு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நானும் போட்டுட்டு இருந்தேன். இவங்க வேற யாரும் இல்லை, இவங்க இவங்களோட ஓன் சிஸ்டர் நினைச்சிருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம பிரைடு வீட்டில் ரெண்ட்டுக்கு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நிஜமாலுமே ஓன் சிஸ்டர் தான் நினச்சிட்டேன். அந்த அளவுக்கு அவங்கள அவ்வளோ கவனிச்சிக்கிட்டாங்க, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக 2 பேருமே பழகினாங்க. என்னால் நம்பவே முடியல இந்த காலத்தில் இப்படி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றத. ஸோ இதுதான் நம்ம பிரைடுக்கு போட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கும் போட்டேன். நான் காலுக்கெலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலை, ஏன்னா அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. என்னால் நடுவில் டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் கெஸ்ட்டுக்கு அங்கே இருந்த எல்லா குட்டி பசங்களுக்கும் போட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, எனக்கும் ரொம்ப பசியாக இருந்ததுனால நானும் சாப்பிட வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு காரக்குழம்பு தான் கிடச்சிது. சரி, கல்யாண வீட்டில் காரக்குழம்பு தானே கிடைக்கும், இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என் பிரைடை மீட் பண்ணால் அவங்க ரொம்ப அழகாக கிளம்பி எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி எங்கே போகிறீங்கன்னு எல்லார்ட்டையும் கேட்டதுக்கு அவங்க மாமியார் வீட்டுக்கு புடவை படைக்கிறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே நின்று சுற்றி என் பிரைடு பின்னாடியே போயிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அங்கே ஃபோட்டோகிராஃபருமே வச்சுருந்தாங்க. ஆனால் நான் தான் அவரை விட நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் பிரைடும் அவங்களோட இன்லா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். என் ஹஸ்பண்ட் அவரால் பிக்கப் பண்ண வர முடியலன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு என்னை ட்ராப் பண்ண சொல்லியிருந்தேன் என் கிளைண்ட்டுக்கிட்ட. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடலூருக்கு ஒரு பஸ்ஸு, கடலூர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு சேஃபாக வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம 3 days vlog இதோட ஓவர். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.